ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியாவோட செகண்ட் சூப்பர் ஃபோர்ஸ் மேட்ச் வெர்சஸ் பங்களாதேஷை நான் ப்ரீவியூ பண்ண போறேன். இப்போ இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். இந்தியாவோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா, நான் போன வீடியோல கூட 2 பிளேயிங் 11 முதல்ல அவ என்ன பிளேயிங் 11 எடுத்தான்னு நான் படிச்சேன். அப்புறமா நான் அதை எப்படி மாடிஃபை பண்ணுவேன்னு காட்டினேன். இப்ப அவ எனக்கு பொறுத்த வரைக்கும் 11 மாத்த மாட்டா. அவ எப்படி போவான்னா, அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, சஞ்சு சாம்சன் 5, ஹர்திக் பாண்டியா 6, சிவம் தூபே 7. எந்த ஆர்டர்ன்னு தெரியல. ஆனா இந்த பிளேயர்ஸ் தான் எடுப்பா. அக்ஷர் பட்டேல் 8, ஜசித் பும்ரா 9, குல்தீப் யாதவ் 10, வருண் சக்கரவர்த்தி நம்பர் 11. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, இப்ப சிவன் துபே போன மேட்ச் 2 for 33 in 4 போட்டார். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் அந்த பர்ஃபார்மன்ஸை மேட்சாவது பண்ணியிருந்திருப்பார். சிவன் துபே, அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கே இறங்கல. ஹர்திக் பாண்டியா கடைசியில தான் இறங்கினர். அதனாலதான் இப்ப ஹர்ஷ்தீப் சிங் உள்ள கொண்டு வந்தா யூ வில் ஹேவ் சமன் டு பார்ட்னர் ஹர்திக் பாண்டியா வித் நியூ பால். பும்ரா பவர் பிளேல அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இப்ப சஞ்சு சாம்சனை நம்பர் 5 இறக்கினா. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தடவை இப்படி சொல்லியிருந்திருக்கேன். சஞ்சு சாம்சன் டாப் 4ல விளையாடக்கூடியவர். திலக் வர்மா இஸ் நம்பர் 3. அதனால இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், இந்த சேஞ்சிங் த ஆர்டர் அரவுண்டுக்கு பதிலாக அந்த மாதிரி தான் பண்ண போறான்னா, இப்ப ஜிதேஷ் சர்மா இஸ் மோர் சூட்டட் நம்பர் 5 or 6 than சஞ்சு சாம்சன். ஒரு இறங்கின உடனே ஜிதேஷ் சர்மால அந்த பவர் ஹிட்டிங் we have seen him do it more often at 5 or 6 than சஞ்சு சாம்சன். அதனால அவரை நம்பர் 6ல போட்டு ஹர்திக் பாண்டியா கேன் பிளே அட் 5 or wherever they want to play. அப்ப ஹர்ஷ்தீப் சிங்கையும் கொண்டு வந்துடலாம். இந்த பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பவுலிங்கும் இந்த ஸ்ட்ரெங்தன் ஆகுது. இப்படிதான் நான் பண்ணுவேன். ஆனா அவ சிவம் தூபே ஒரு ரிலேட்டிவ்லி பாத் த மேட்ச் பேக் இன் இந்தியாஸ் ஃபேவருங்கிறதுனால ஐ திங்க் தே வில் கோ வித் ஹிம். அவர் பவுலிங் கொடுத்து அவர் நன்னா பண்ணர்னா அஃப்கோர்ஸ் இட் வில் பெனிஃபிட் த இந்தியன் டீம். எனக்கு என்னமோ அவ்வளோ பேட்டிங் தேவையில்லை when you got a front line bowler and ஹர்ஷ்தீப் சிங் தான் நான் நினைக்கிறேன். இந்த டீம் மாத்த மாட்டான்னு நான் நினைக்கிறேன். they will go the same team that they went in the previous match. ஏன்னா இப்படிதான் நான் பண்ணுவேன். இதுக்கு மேல இந்தியா பத்தி அவ்வளோ பேசுறதுக்கு இல்லை. இப்ப பங்களாதேஷோட டீம்னு பார்த்தோம்னா அவளும் மாத்துவாளான்னு தெரியல. ஏன்னா போன மேட்ச் ஒரு வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கு த டீம் தட் ஹட் பின் அன்பீட்டன் ஐ திங்க் கோயிங் இன் டு தட் ஃபர்ஸ்ட் மேட்ச். பங்களாதேஷ் எப்படி பண்ணுன்னு எல்லாருமே யோசிச்சா. நானே ஸ்ரீலங்கா அந்த மேட்சை ஜெயிப்பான்னு நினைச்சேன். ஆனா பங்களாதேஷ் ரொம்ப நன்னா விளையாடினான். இப்ப அவ எப்படி போவான்னா, சைஃப் ஹசன், தன்சீத் ஹசன் டு ஓபன் த பேட்டிங், லிட்டன் தாஸ் நம்பர் 3, தௌஹித் ரிதோய் நம்பர் 4, ஷமீம் ஹுசைன் 5, ஜேக்கர் அலி 6, மெஹதி ஹசான் நம்பர் 7, நசூம் அஹமத் 8, தஸ்கீன் அஹமத் 9, ஷரீஃபுல் இஸ்லாம் 10, முஸ்தாபிசுர் ரஹ்மான் நம்பர் 11. இப்ப தஸ்கீன் அஹமத் ஒரு சில சமயம், அதாவது முன்னாடி இருந்த he was more consistent before எனக்கு பொறுத்த வரைக்கும். இப்ப அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ப்ரீவியூலயே நான் சொன்னேன், ஒரு மொமெண்டம் போலர். அவர் நன்னா போடுறச்சே வேகமா போடுவார். அவர் நன்னா போடாத சமயத்துல அந்த ரன் அப் பிளே தெரிஞ்சிடும். நிறைய அந்த பேஸ் குறைஞ்சு போயிடும். போன மேட்ச்ல 4 ஓவர் போட்டு 37 ரன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். தன்சீம் ஹசான் சகீப் இஸ் a வெரி குட் பவுலர். அவரை நான் என்ன நினைச்சேன்னா, முன்னாடி முஸ்தாபிசுர் ரஹ்மான உக்காத்தி வச்சுட்டு இவரை கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா முஸ்தாபிசுர் ரஹ்மான் has been bowling better off late. அதனாலதான் ஒருவேளை இப்ப தஸ்கீன் அஹமதோட கன்சிஸ்டன்சி பத்தி சந்தேகம் வந்ததுன்னா தன்சீம் ஹசான் சகீப் கேன் டேக் ஹிஸ் பிளேஸ்ன்னு நினைச்சேன். அதை தவிர சேஞ்சஸ் பண்ற மாதிரி தெரியல. இது அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறமா முஷ்ஃபிகுர் ரஹீம், மாமூதுல்லாலாம் ரிட்டையர் ஆன உடனே ஷகீப் அல் ஹசனும் லுக்ஸ் அன்லைக்லி டு ரிட்டர்ன் டு த ஃபோல்டு. ஒரு நல்ல ஒரு டேலண்ட்ஸ்லாம் தேவ் பாத் த்ரூ. இந்த நூருல் ஹசான் பிபிஎல்ல 32 ரன் அடிச்சார் கடைசி ஓவர் அகேன்ஸ்ட் கைல் மேயர்ஸ். பர்வேஸ் ஹுசைன் இமான் இந்த கன்சிஸ்டன்சி இல்லை. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் player, certainly one of the top order players, one of the most explosive players in Bangladesh na பர்வேஸ் ஹுசைன் இமான் தான் சொல்லுவேன். ஆனா இப்ப அவரும் அந்த தன்சீத் ஹசானும் ஓப்பனிங் பண்றச்சே ஒரு 5-6 மேட்ச்ல ஒரு தடவை ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப் வரும். அதுக்கு மேல ஒரு பெரிய ஸ்கோர்னு வராது, இண்டிவிஜுவல் ஸ்கோர். தட்ஸ் வை ஐ திங்க் இந்த கன்சிஸ்டன்சினால அவ உக்காத்தி வச்சிருந்திருக்கா. சைஃப் ஹசன் போன மேட்ச்ல நல்லா விளையாண்டார். ஸோ
இதுக்கு மேல ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் மெனி சேஞ்சஸ் டு த டீம். இட் டஸ் நாட் லுக் அ பேட் டீம். இந்தியா தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்ரீலங்கா ஜெயிச்சது ஐ திங்க் இட்ஸ் அ பிக் எஃபர்ட் ஃப்ரம் பங்களாதேஷ். இட் டஸ் நாட் லுக் அ பேட் டீம். இப்ப கம்பேரிங் லெவன்ஸ்ன்னு பார்த்தோம்னா நான் அவ எடுக்க போற லெவனை தான் நான் கம்பேர் பண்ண போறேன். இப்ப பேட்டிங் வந்து டிஸ்பைட் பங்களாதேஷ் சேஸ் தட் ஸ்கோர் டவுன், இந்தியாவோட பேட்டிங் வந்து ஃபென்டாஸ்டிக் பேட்டிங், த பெஸ்ட் பேட்டிங் இன் திஸ் டோர்னமெண்ட். ஸோ இந்தியாவுக்கு வந்து எட்ஜ் இருக்கு. பவுலிங்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட் இன் த பவர் பிளே. அதுல திருப்பியும் பும்ரா வந்து 3 ஓவர் போட்டா பங்களாதேஷ் பேட்டிங் கம்பேர்ட் டு இந்தியன் பேட்டிங் இஸ் நாட் தட் ஸ்ட்ராங். பும்ரா மே ஹாவ் அ குட் டே bowling 3 overs, அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனாலுமே இப்ப திருப்பியும் விக்கெட் விழாத ஹர்திக் பாண்டியா வந்து நியூ பாலையும் போட்டார்னா once again there will not be as much of a threat with the new ball unless பும்ரா சான்ஸாங்க. ஆனா பங்களாதேஷ்க்கு வந்து எப்படி போடுவான்னு தெரியல. 3 குட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி போடுவான் அந்த டேன்னு தெரியல. ஷொரிஃபுல் இஸ்லாம் பவர் பிளேல விக்கெட் எடுப்பார். தஸ்கின் அஹமத் சரியா போட்டா எடுக்கலாம். முஸ்தாபிசுர் ரஹ்மானை பத்தி தெரியல. பழைய முஸ்தாபிசுர் ரஹ்மான் வந்து ஒரு பிட் குவிக்கர், ஸ்லோ டெலிவரி, அத்தோடையும் வேற இதெல்லாம் போடுவார். இப்ப வெறும் ஸ்லோ டெலிவரியை தான் போடுவார். அதனாலதான் எனக்கு தெரியல. ஒருவேளை தன்ஜீம் ஹசன் சகீப் கேன் பிளேனா அவரும் பவர் பிளேல விக்கெட் எடுக்கக்கூடிய ஆளு. ஆனா ஐ வுட் சே தட் பும்ராவோட கிளாஸ்னாலே இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுப்பேன். பட் பங்களாதேஷோட சீமர்ஸ் தேவ் காட் மோர் சீமர்ஸ் இன் த 11 அஸ் அ காம்பினேஷன் வந்து தேவ் காட் மோர் ஆஃப் அ வயபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த 3 ஃபாஸ்ட் பவுலரே போட்டுடலாம் பவர் பிளேல. ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்தியா ஸ்பின்னர்ஸ் வந்து பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவேன். ஸோ இந்தியா வந்து கோ த கன்வின்சிங் எட்ஜ் இன் திஸ் மேட்ச். ஆனால் பங்களாதேஷ் வந்து இந்த டோர்னமெண்ட்ல நல்லா தான் விளையாடி இருக்கா. ஸோ லெட்ஸ் see who wins tomorrow. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.